அஸ்ஸலாமு அலைக்கும். பருப்பு பாயாசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 3 கப்பு பால் ஊற்றிடணும். குக்கரை மூடி சிம்மில் 4 விசில் போட்டுடணும். போட்டு திறந்து பார்த்தா பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கும். வெந்த பின்னாடி மிக்சியில் போட்டு அது பாலோடு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் சூடான பின்னாடி 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டு அது செவந்த பின்னாடி முந்திரி தேவையான அளவு முந்திரி திராட்சை போட்டு பொன்னிறமான பின்னாடி பேஸ்ட்டை ஊற்றிடணும். அதில் மறுபடியும் ஒரு டம்ளர் பால் ஊற்றி மிக்சியை நல்லா அலசி அதையும் ஊற்றி நல்லா கொதி வந்த பின்னாடி அந்த பருப்புடைய ஸ்மெல் போனோன்னையும் 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி மில்க் மேட் 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா கொதித்த பின்னாடி 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்டான பருப்பு பாயாசம் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.